மலையிலேருந்து சீக்கிரமாக வரன்னு நான் கீழே இறங்கி போய் பார்த்தா அங்கே ஒரு ஊஞ்சலை பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஆசையாக போயிடுச்சு. வாங்க அதில் போய் ஆடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வேகமாக போய் ஊஞ்சலையில் இடம் பிடிச்சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நான் ஆட பாப்பாவும் ஆட ஒரே சத்தம். பாப்பா எனக்கு வேணாம், என்னை ஆட்டாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அதோட மாமா ஏறி உட்காந்துக்கிட்டு மாமாவை வச்சு ஆட்டினா. பாப்பா எங்கள் 2 பேரையும் மாற்றி ஆட்டி விட்டுட்டே இருந்தான். பாப்பா இப்படி கத்துறா பாருங்க, அவளுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அழுகுறான். அதோட அவளை பிடிச்சி இறக்கி விட்டுட்டு மாமா உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க உட்காந்தோன்னே எங்கள் 2 பேரையும் மாறி அனிஷாவே ஆட்டி மாறி ஆட்டி விட்டான். அதோட அங்கே ஒரு டயரை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த டயரை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாகிடுச்சு. அதில் போய் நான் உட்காந்தா என்ன பிடிச்சி சுற்றவும் எனக்கு மயக்கமாக வந்துடுச்சு. அதோட நான் இறங்கிட்டு மாமா போய் உட்காரவும் அவங்களையும் பிடிச்சி நான் சுற்றுறேன்னு பின்னாடியே ஓடுறான். அதோட கீழே விழுந்துடும் சொல்லி கேட்காம சுற்றும் போது தெரியாமல் கீழே விழுந்துட்டான். அதோட உங்கள் பேச்சு கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சீசாவில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது சீசாவே கிடையாதுங்க, ஜிங்குன்னு அது என்னமோ ஆடுது. ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா, அது குதிக்க நல்லா ஜாலியாக இருக்குது. அது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பக்கத்தில் இருக்க சர்க்கஸை பார்த்துட்டான். அதோட நான் சர்க்கஸ் விட போகிறேன், என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லி வேகமாக போய் அதில் ஏற ஆரம்பிச்சிட்டான். சர்க்கஸில் ஏறல, பக்கத்தில் இருந்த கட்டை மேலே ஏறி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். அதோட மாமா பிடிச்சி மேலே ஏற்றி விட அதை பிடிச்சிக்கிட்டே ஜாலியாக மேலே ஏறினான். மேலே ஏறி அந்த பக்கம் வந்தால் சர்க்கஸை விட்டுட்டு ஜாலியாக ஹாய் காமிச்சிக்கிட்டே போகிறா. எங்களுக்கு ஒரே ஜாலியாக போயிடுச்சு.